40% இங்கிலீஷ் கலந்து பேசியிருக்கேன். தமிழ் மகளே, அழகிய தமிழ் மகளே, தமிழே பேசு, நல்லா வருவ. உன் அழகை போல தமிழும் மிக அழகானது. அந்த பேர்லாம் சொல்லி வம்பள மாட்டி விடாது. அதான் யூடியூப் நமக்கு அந்த ட்ரெண்டிங்கே நமக்கு வேணும். அடி கண்டென்ட் சொல்கிறாங்க. 6 கண்டென்ட் போய் ரொம்ப நாளாச்சு, எங்கே இருக்குன்னு தெரியல. 6 கண்டென்ட் வைகோ கத்தனாரு கண்டெய்னர் காணும். அப்போ நம்ம கண்டென்ட்டை பற்றி எங்கே கண்டுக்க. அதோ ஒரு கண்டெய்னரை காட்டி அது ஆந்திராவிலேருந்து பேங்க்கில் வந்தது அப்படின்னு போட்டு விட்டானுங்க. அவங்க நினச்சா என்ன பண்ணுவாங்க, அது போட்டோம். எங்கள் ரங்கராஜன் சார் படத்தில் எந்த கான்ட்ரவர்சியும் வரக்கூடாது. ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகன். இயக்குநர்களில் அருமை சகோதரர் ரவிக்குமார் கூப்பிட்டார், பேசினார். அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். ரவிக்குமார் படம் பாருங்க, பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது சிதைவு இருக்கான்னு பாருங்க. அதுபோல் ரங்கராஜன் சார் மதர்லேண்டுக்கு 3 படம் பண்ணார். 3மே சூப்பர் ஹிட்டு. இன்னும் அவர் பண்ண படம்லாம் ஹிட்டு. சாங்ஸ் அப்படி தேர்ந்தெடுப்பார். டைட்டில் பூரா தமிழ் டைட்டில் தான் வரும். இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அருமையான அற்புதமான தமிழ் டைட்டில். கொஞ்சம் காதல், இது பெரிய மோதலாக, கொஞ்சம் மோதலாக இருக்கும். கொஞ்சுவதிலே மோதல் இருக்கும், கொஞ்சம் கூட மோதல் அவர்கிட்ட இருக்காது. நம்ம தாய்மார்கள், பாட்டி, தாத்தா, குழந்தைகள், என் பேர பிள்ளை, பேத்தி எல்லாரும் உட்காந்து பார்த்து ரசிக்கலாம். கே.எஸ். ரவிக்குமார் படங்கள்லாம் பார்த்துருக்கோம், செல்லுமணி படங்கள் பார்த்துருக்கோம். கொஞ்சம் கூட விரசம் கூட கம்மியாகும், விரசமே இருக்காது. கவர்ச்சி வேணும், அதுக்குன்னு சார் ஆடியன்ஸ். அது கொஞ்சம், அது கூட நாகரிகமா, ஐயோ பாவி படமா எடுத்தான்னு திட்ட அளவுக்கு இருக்காது. ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர், வெற்றி பட டைரக்டர். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ. எனக்கு ஒரு 6 மாசமா நான் ஒரு 15 ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டேன். ஹீரோ ஹீரோயினி இருக்கவே மாட்டாங்க மேடையில். டைரக்டர் பாவம், ப்ரொடியூசர் பாவம். எங்களை போல ஆளுங்க, நம்ம ஆர் உதயகுமார், பேரரசு சார், பாகியராஜ் சார், செல்லமணி, இப்படித்தான் பண்ணி அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் முடிப்பாங்க. ஹீரோ ஹீரோயினி அதிகமாக வரமாட்டாங்க, சிலர்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் நன்றி. அதில் ஸ்ரீகாந்துக்கும் அந்த ஹீரோயினி நல்லா அழகாக இருக்கீங்கம்மா, நல்ல காலம், நல்ல படம், அற்புதமான படம். ரங்கராஜ் சார் ராசி மிக்கவர். நிச்சயமாக அந்த படம் பெருசாக ஓடும். ஏன்னா தமிழ் பண்பாடு இருக்கிறாளை ரவிக்குமார், செல்லுமணி, கே. ரங்கராஜன், இன்னும் இருக்காங்க, சில டைரக்டர் இருக்காங்க, தமிழை காப்பாற்றுபவர்கள். அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் என்று நான் பணியோடு வேண்டி, நான் இப்போ ஒரு 2 படம் சொல்கிறேன். அது குற்றமாக எடுத்தாலும் சரி, குறையாக எடுத்தாலும் சரி, நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பற்றி சொல்கிறேன், நீங்கள் தீர்மானிச்சுங்க. இப்போல்லாம் இந்த குத்துப்பாட்டு, அந்த பாட்டு, டான்ஸுக்கு ஒரு 15-20 டான்ஸஸ் போடுறாங்க கேர்ள்ஸ். அது பாவாடை தைக்கிறதுக்கு 3 மீட்டர் எடுத்தா போடும். 3 மீட்டர் பாவாடை எடுத்து 7 இடத்துல கிழிச்சிடலாம். கிழிச்சு அதை கட்டி விட்டா அந்த பாவாடை, அது பாவம் ஆடையது. அது பாவாடை அல்ல, பாவம் ஆடை. இப்போ நிறைய படத்தில் நம்ம ஜெயிலர் தமனான்னு ஒரு தங்கச்சி பாவம், அந்த பாட்டுலேயே விட்டா எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் அப்படி ஒரு நாகரிக கலாச்சாரம். விரசம் வேண்டாம், அது கவர்ச்சியாருங்க, கவர்ச்சி இருந்தது. உடை தொடை வரை அது கூட என்ன சார், அதை கூட நாகரிகமாக பண்ணியிருக்கு.
இவர்தான் தமிழர், இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி, கலைக்கு வழிகாட்டி. இன்னொரு படம் பார்த்தேன் சார் இப்ப சமீபமா, ஒரு வாரத்துக்குள்ள. ஒரு படம் நல்லா இல்ல, ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அந்த தம்பி டைரக்டர் அழகே இல்லை. காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜை கட்டி அடிச்சுட்டு தியேட்டர்ல இருக்கா சார். அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன். இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன். அந்த படத்துல ஒரு ஹீரோ, அது வேலை வெட்டி இல்லாத பையன், அப்பா அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க. சொல்றாங்க, அவன் கிண்டல் பண்றாங்கன்னா வற்புறுத்தி ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ பெண் பார்க்குற வீட்டுக்கு போகிறான். அந்த மணப்பெண்ணு இல்லை. பார்க்குறான், அவன் வெறுப்பாக பார்க்குறான். வேண்டாம் மேரேஜ். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது. பொண்ணு பார்த்த உடனே பார்த்தா, அது எடுத்த உடனே டே என்னடா இங்கே வந்திருக்கிற அப்படின்னு கேட்டது. கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு. சரி பரவாயில்ல, அப்போ சின்ன வயசில் பழகுந்தானே, போட வாடான்னு பேசியிருப்பாங்க. ரைட். இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆசை, பண்ணிக்கலாம் போல. அடுத்த நாள் அவளை நம்ம ஹோட்டலில் மீட் பண்ணலான்றான். அடுத்த நாளில் ஹோட்டலில் உட்காந்தாங்க ரவி. ஒரு நாள் கூட உங்கள் படத்தில் இப்படி பார்த்ததில்லை ரவி. ரங்கராஜ் சார் ஹோட்டலில் வந்து ஒரு நடுவில், இவங்க 2 பேரும் நடுவில் ஒரு பிராந்தி பாட்டில், பிராந்தி இவ்வளோ பெரிய நீளமாக இருக்கு, தேடி கண்டுபிடிச்சி 2 கிளாஸ் அந்த பிராந்தி பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சு பிராந்தியை விட்டுறான். அவன் வேணாங்கிறான், குடுறான். குடிச்சிட்டு இவ ஊற்றி இவ குடிக்கிறான். தமிழ்நாட்டில், இந்த நாட்டில் இப்போ 4 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி படித்தா, 3 காலேஜ் கேர்ள்ஸ், 3 படிக்கிற பெண்கள். இப்போ முன்னா கூட செய்தி, ஒரு 5-6 வருஷமா இது பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. காலேஜ் கேர்ள்ஸ் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு ஒரு தாத்தாவா மனம் நொந்து போய் சொல்றேன். இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதே பெண்கள் தான், தாய்மார்கள் தான். ஆம்பளை எக்கேடு கட்டா கூட பெண்கள் நல்லா இருக்கிறதால தான் குடும்பங்கள் வாழுது. தமிழ் குடும்பம் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாமே. ஆக அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்தி ஊற்றி குடியா, இவ குடிக்கிறா, 2 பேரும் குடிக்கிறாங்க. இது எந்த பண்பாட்டை சேரும்? அப்புறம் என் மேல என்ன கோவம்னு டைட்டில் வச்சாங்க. பிரயோஜனம், நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம். மக்களுக்கே உன் மேலதான் கோவம், மக்களுக்கே உன் மேல கோவம். பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்றது, அப்பனை கேவலப்படுத்துறது. வர்ற இளைஞர்கள் எப்படி சார் நல்லா ஒழுங்கா வருவாங்க? இப்படி எனக்கு ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் நகைச்சுவா ஏதோ பண்ணலாம். ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தயவுசு வேண்டான்னு வேண்டுகோளா வைக்கணும். நான் 6 பேரும் கொட்ட, நீ சிரிக்காத, ஓவராத்து இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னாடி. நல்ல பெண், நல்ல தமிழ் மகள். என் அருமை சகோதரர்களே, எங்க சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்கள்லாம் வந்திருக்கீங்க. வாழ்த்த. இந்த படம் நல்லா போகுது சார். சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார், மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார். பெரிய ஹீரோ நடித்த படங்கள்லாம் போயிடுச்சு சார். ஒரு விஷயத்துல பல படங்கள் யாரும் சொல்ல. ஆனா புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார். டாடா, நிறைய படம் புது டைரக்டர் அவ்வளோ விஷயங்கள் அற்புதமா சொல்றாங்க. பெருசா விரசம்லாம் கிடையாது. கதைகளை சொல்லியிருக்காங்க. கதைகள் கிராமத்துல இருக்கு சார். கதை ரவிக்குமார் கிட்ட கேளுங்க, சொல்லுவோம். ரங்கராஜ் சார், நம்ம தெருவில் இருக்கு சார் கதை, நம்ம வீட்டில் இருக்கு சார் கதை. நீ எங்க ஃபாரின்லாம் போய் தேட வேண்டாம் சார். தமிழ் பண்பாடு கெடாமல், கலாச்சாரம் சீரழியாமல், நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை செய்தவர்கள் தான் கே ரங்கராஜன்.
ஆர்கே செல்வமணி, என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டைரக்டர் இருக்கார். நான் எல்லாரையும் குறை சொல்றேன். ஆக ஏதாவது தவறா பேசுறதா என்ன மன்னிச்சிருங்க. நல்லது நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும், நாகரிகம் மலர வேண்டும். உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ், தமிழ் பண்பாடு. ஆகவே அந்த தமிழ் பண்பாடை வாழ வைப்போம். கொஞ்சம் காதல், இந்த கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும், பல தயாரிப்பாளர் வாழ வைக்கணும். ஆனால் தயாரிப்பாளர் நம்ம ரவிக்குமார் சொல்லுவாங்க, சௌத்ரி படங்கள்லாம் ஷூட்டிங் வெளியூர் போனால் அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துருவாராம். கேள்விப்பட்டது, அது உண்மைதான். ரவி கிட்ட பணம் கொடுத்துருவார். இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாராம் சார். பல டைரக்டர் ஊட வித்து வாங்கிட்டு போயிடுவார். அது சிலர். ஆனால் நம்ம ஆளுங்க தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோடையே டைரக்ட் பண்ற டைரக்டர்கள் இங்கே உட்காந்துருக்காங்க. சினிமா வாழும். என்னுடைய ரமேஷ் கண்ணா நான் சொல்லலை, அருமை ரமேஷ் கண்ணா, நம்முடைய அந்த எங்க சச்சு பாசம் மிக்க ஒரு சகோதரி, திரையுலகில் ஒரு அவ்வளோ அன்பு. எங்கேயோ நிற்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பார்த்தது. ராஜன் சார், அது குடும்ப பாசம், சினிமா பாசம். இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் மலரும். இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும். என்னுடைய கேமராமேன், ஊடக நண்பர்களே, இந்த படம் நல்ல படம். அதனுடைய கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸ், கேமரா அற்புதம். இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த மியூசிக் டைரக்டர் நான் 20 வருஷத்துக்கு முன்னால என் படத்தில் போட்டேன் 5 பாட்டு. ஆர்கே எங்க செல்வமணி ஞாபகம் தான் வரும். அவர் பேர் வரணும்னா எங்கள் ஆர்கே செல்வமணி பேர் தான் நினைச்சேன்னா அந்த சுந்தர் வரும். உணர்ச்சிகள் படம், கமலஹாசன் நடிச்ச உணர்ச்சி வேற, அது பயங்கர உணர்ச்சி. எங்க ரவிக்குமார் சிரிக்கிறார். அற்புதமா போட்டார் சார் 5 பாட்டு. படம் சரியா போகுது. இல்லைன்னா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். சிக்கனமா அவர் வீட்டுக்குள்ளேயே ரெக்கார்டிங் தியேட்டர் சார், சிக்கனமா பண்ணி கொடுப்பார். சிக்கனமா பணம்னு கேட்க மாட்டார். ஆனா நான் முதல்ல கொடுத்துருவேன். சைந்தவி இந்த படத்துல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், முதல் படம். என்ன அப்புறம் மாலதி, லட்சுமி சொல்லி, மனோரமா ஆட்சிக்காக மனோரமா ஆட்சி ஒரு பாட்டு பாட வச்சார். கண்ணீர் விடும். அவ்வளோ பெரிய அற்புதமான டைரக்டர். இன்னும் நேரம் வரல அவருக்கு, இன்னும் நேரம் வரல, வரும். இந்த படத்தின் மூலம் எங்க ரங்கராஜன் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல நேரம் வரும். கொஞ்சம் காதல், கொஞ்சம் மோதல், தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்ச வேண்டும், பெரிய வெற்றி பெற வேண்டும். தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல படங்கள் தயாரித்து தமிழ் திரையுலகை வாழ வைக்க வேண்டும். நன்றி. மேடையில் இருப்பவர்களுக்குனா எல்லாருமே கிட்டத்தட்ட எனக்கு ஜூனியர் தான். ஸோ நான் 70 வருஷம் சினிமானுடைய சீனியர். நிறைய டைரக்டர்ஸ், நிறைய கேமராமேன், நிறைய வசனகர்த்தா, நிறைய நடிகர்கள், நீ என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனால் சினிமா தான் என் குடும்பம். அந்த குடும்பத்தோட நான் என்னைக்குமே இருப்பேன், ஆண்டவனுடைய அருளர். நீங்க எல்லாமும் என் குடும்பம் தான். இன்னைக்கு வேணா மீடியா எத்தனை ஒன்றா மாறி இருக்கலாம், பட் எல்லாரும் என்னுடைய குடும்பம் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ரங்கராஜ் சார் என்னுடைய ஃபஸ்ட்டு படமா செகண்ட் படமான்னு ஞாபகம் இல்லை, நெஞ்சமெல்லாம் நீ. அதை நான் மறக்கவே முடியாது. அதில் நானும் கவுண்டமணி நானும் ஃபஸ்ட்டு பண்ண படம். அன்றைக்கி நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இந்த படத்துக்கு அவர் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவருடைய படங்கள் சாங்ஸ் டெஃபினட்டாக அவருக்கு ரொம்ப லக்கு, டைட்டில் அவருக்கு ரொம்ப நல்ல லக்கு. அதே மாதிரி இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அதுவும் ரொம்ப அருமையான டைட்டிலாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸு,
அதாவது அவர் ஒன்றும் ஃபாரின் போகல, ஃபாரின் போகாமையே இருக்கிற இடத்துலையே அவ்வளோ அழகாக அந்த கேமராமேன் வந்து அவ்வளோ அழகாக அந்த படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு. ஏன்னா இப்போ தொட்டான்னு தான் எல்லாமே ஃபாரின் தான்ற மாதிரி இருக்குது. ஃபாரின் தேவை தான். ஏன்னா முதல்ல போனது ஸ்ரீதர் தான், சிவந்தமன் படத்துக்கு ஃபஸ்ட்டு போனது அவர் தான். ஸோ இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்துலையும் அந்த பாட்டும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஸ்ரீகாந்தும் பூஜிதாவும் ரொம்ப அழகாக அதில் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கண்ணுக்கு நல்ல இதுவாக இருக்குது. நிஜமாவே இந்த மாதிரி படங்களை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணணும். கொஞ்சம் பண்ணாதான் அடுத்தவங்க வரவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இல்லை இதுதான் ஃபார்முலான்னு அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கணும். நானே இப்போ வெளியில் வந்து ஏன்னா எல்லா படங்களும் வேணும் தான், நான் வேண்டான்னு சொல்லலை. நமக்கு நிச்சயமாக ஒரு மாறுதல் வேணும், நமக்கு நிறைய வித்தியாசங்கள் வேணும். ஏன்னா நிறைய அப்போ தான் பார்க்கறதுக்கு புதுசாக பார்க்கணுன்றாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களும் வேணும்னு சொல்கிறாங்க கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த கலாட்டா கல்யாணம், சுமதி அண்ட் சுந்தரி டைப்பில் ஒரு கலாட்டா உள்ள ஒரு படமாக இருக்குது. நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. என்னுடைய கேரக்டர் வந்து அந்த பூஜிதா ஹீரோயினோட பாட்டி, என்னை வச்சு தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. என்னை வச்சு தான் ப்ராப்ளமே. ஏன்னா என்னை வச்சு தான் சொல்லிக்கிறாங்க நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் தட் இஸ் த ப்ளே. ஸோ அது ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு. இதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும், உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும். மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டருக்கு வந்து தயவு செய்து பார்க்கணும். அது எந்த படமாக இருந்தாலும் தியேட்டருக்கு கொஞ்சம் வந்தால் என்ன. நல்லா தியேட்டரு 100வது நாள் விழா 250வது விழாலாம் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ தியேட்டரில் போய் ஜனங்களோட உட்காந்து பார்க்க முடியலையேன்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டர், கேமராமேன், யார் டெக்னீஷியன்ஸ் இதில் ஒர்க் பண்ணாங்களோ, ஆர்டிஸ்டோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை இந்த இதுக்கு கூப்பிட்டதுக்காக நானும் இது என்ன ஒரு நல்ல இதுவாக கிடச்சிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததை ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ.